2 ஆண்டு கால தீவிர களப்பணிக்கு பிறகு ஜன்சுராஜ் என்கிற தனது கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறார் முன்னாள் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர். காந்தி பிறந்த நாளில் கட்சி தொடங்கிய கையோடு அவர் வெளியிட்ட 5 அறிவிப்புகள் தற்போது தேசிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு டு டெல்லி, மேற்கு வங்கம் டு குஜராத் என நாட்டின் பல மாநிலங்களில் அரசியல் தலைவர்களுக்கும் ஆளும் கட்சிகளுக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர். 2021ஆம் ஆண்டு தனது தேர்தல் வியூகம் வகுக்கும் தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஜன்சுராஜ் என்கிற கட்சியை தொடங்குவதற்கு அடித்தளமிடும் வகையில் பீகார் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து களமிறங்கிய பிரசாந்த் கிஷோர் 2 ஆண்டு தீவிர நடைபயணத்திற்கு பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்று தனது கட்சியை தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே தனது அரசியல் கட்சியின் தலைவர்கள் 1 ஆண்டு மட்டுமே பதவியில் இருப்பார்கள் என்றும், தலித், பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், இஸ்லாமியர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் என ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், இதனால் ஒரு 5 ஆண்டு ஆட்சி முடிவதற்குள் அத்தனை சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் கட்சி தலைமை பொறுப்புக்கு வர வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறியிருந்தார் பிரசாந்த் கிஷோர். அந்த வகையில் தற்போது ஜன்சுராஜ் கட்சியின் முதல் செயல் தலைவராக பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மனோஜ் பார்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். IIT கான்பூரில் படித்த மனோஜ் பார்தி இந்திய வெளியுறவு பணியில் இருந்தவர். இந்தோனேஷியா, பெலாரஸ், உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இந்தியாவின் தூதராக பணியாற்றியிருக்கிறார். இப்படி கட்சி தலைவராக பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமித்த கையோடு பாட்னாவின் கால்நடை கல்லூரி வளாகத்தில் நடந்த கட்சி தொடக்க விழா மேடையில் சில அஜெண்டாக்களை பேசி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கு தான் முன்னுரிமை என பேசிய பிரசாந்த் கிஷோர், அதற்கான பணத்தை பீகாரில் அமலில் இருக்கும் மதுவிலக்கை நீக்குவதன் மூலம் கொண்டுவரப்போவதாக கூறியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் பீகாரில் மதுவிலக்கு நீக்கப்படும் என அறிவித்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்த தேவைப்படும் 5 லட்சம் கோடியில் 20,000 கோடியை மது விற்று அதன் மூலம் வரும் வரி மூலம் பெறலாம் என அவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக, பீகாரில் இயங்கும் வங்கிகள் வேறு மாநிலங்களில் முதலீடு செய்வதால் தான் பீகாரிகள் வேலையில்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பீகார் மக்கள் வங்கியில் வைத்திருக்கும் வைப்பு நிதியை கடனாக வழங்க வங்கிகளை நிர்பந்திப்போம் என அவர் ஐடியா கூறியிருக்கிறார். பீகாரில் கடந்த நிதியாண்டில் மட்டும் மக்கள் 4,60,000 கோடி வைப்பு நிதியாக வைத்திருக்கின்றனர். ஆனால் மாநில அரசுக்கு 1,60,000 கோடி ரூபாய் மட்டுமே வங்கிகள் கடனாக வழங்கியிருப்பதாக அவர் புள்ளி விவரத்துடன் பேசியிருக்கிறார். மூத்த குடிமக்கள் நிம்மதியாகவும் கண்ணியமாகவும் வாழ மாதம் 2,000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இதற்காக மட்டுமே ஆண்டுக்கு 6,000 கோடி அரசுக்கு செலவாகும் எனவும், அதனால் இந்த பணத்தை பட்ஜெட்டிலேயே சேர்க்கப் போவதில்லை எனவும் கூறியிருக்கிறார். பெண் தொழில் முனைவோருக்கு வெறும் 4 விழுக்காடு வட்டி விகிதத்தில் கடன் அளிக்கப்படும் எனவும், எஞ்சிய 6 விழுக்காடு வட்டியை மாநில அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்றும் பெண் வாக்காளர்களுக்கு வலைவீசியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். 2025ஆம் ஆண்டு பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் பட்டியல் மார்ச் மாதமே வெளியிடப்படும் என்று அறிவித்து தேர்தல் ரேஸில் முதல் ஆளாக என்ட்ரி கொடுத்திருக்கிறார். ஆனால் வேட்பாளர்களை கட்சியின் சீனியர்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள் என்றும், அமெரிக்காவைப் போல மக்களே தங்களது வேட்பாளர்களை தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன் தேர்வு செய்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அதுபோக தேர்தலில் வென்ற மக்கள் பிரதிநிதியின் பதவியை பறிக்கும் அதிகாரமும் மக்களுக்கு வழங்கப்படும் என்று அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஒரு முறை தேர்தலில் வென்றுவிட்டால் 5 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என கட்சிக்காரர்கள் நினைக்க முடியாது எனவும், ஆட்சிக்காலம் முடிவதற்குள் மக்கள் அதிருப்தியடைந்தால் அதிகாரத்தை பறித்து விடலாம் என்றும் கூறியிருக்கிறார். இப்படி கட்சி தொடங்கிய ஒரே நாளில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரை தலைவராக நியமித்தது, விரைவில் பீகாரில் மதுவிலக்குக்கு முற்றுப்புள்ளி என அறிவித்தது, 2025 தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் மார்ச் மாதத்தில் வெளியாகும் என அப்டேட் கொடுத்தது என அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அவரின் இந்த அறிவிப்புகளும் அரசியல் ஸ்டண்ட்டுகளும் வாக்குகளாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.